வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹனுமான் ஜெயந்தி, ஹனுமான் பிறந்த தினத்துக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டுங்க. நாமக்கல் மாவட்டத்தில் ஃபேமஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நாமக்கலின் நாயகன் வந்து பார்த்திங்கன்னா ஹனுமார் தாங்க. இந்த ஹனுமான் ஜெயந்தியை வந்து பார்த்திங்கன்னா 1008 வடைகள் சொல்லிட்டு சிறப்பாக கொண்டாடிட்டுருக்காங்க. அதனோட ஃபோட்டோஸும் வீடியோஸும் உங்களுக்கு இணைச்சிருக்கேன், பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா Jcb 2018 மாடல் விற்பனைக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த Jcb 2020 மாடல் 28 நம்பருங்க. ஒரே ஓனர், இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே கரண்ட்டாக இருக்குது. 2020 10வது மாதம் வண்டிங்க. மற்றபடி பின் புஸ்ஸு, டோ பிளேட்டு, ஃப்ரண்ட் டோ பிளேட்டு, பேக் டோ பிளேட்டு, பின் புஸ்ஸு எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது. யாருக்காவது 2020 மாடல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்க்ரீன்லேயும் நம்பர் இருக்குது, பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Jcb வாங்குபவராக இருந்தாலும் சரி, விற்பவராக இருந்தாலும் சரி, நம்ம சேனலை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாலும் நம்ம நாமக்கல் தேவா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 20 மாடல் தான், 76 HP வண்டி. ஃப்யூச்சரில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 16க்கு மேலே 20லேருந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்குதுங்க. 27 லட்சத்தில் இருந்த வண்டி இன்றைக்கி 34 லட்சம் வரைக்கும் விற்கிது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 16 to 20 எடுத்துட்டிங்க அப்படின்னா மார்ச் மாதத்தில் கூட வந்து விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இந்த வண்டி இன்றைக்கி எடுத்தீங்க அப்படின்னாலும் இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஓட்டிட்டு விற்றா கூட நமக்கு பெரிய நஷ்டம் ஆகாதுங்க. அதனால் வந்து 16லேருந்து 20க்குள்ளே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சர் சேஃபுங்க. நாளைக்கு சப்போஸ் சேல்ஸ் பண்ணுறதும் அப்படின்னா கூட பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படாது. Jcb பொறுத்த வரைக்கும் வண்டி மிக தெளிவாக இருக்குது. யாருக்கா தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு Jcb வாங்கும்போது என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். மெயினாக வந்து ஒரு Jcb வாங்கும்போது சேஸ் நம்பரும் சேஸோட அந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதனோட நம்பரும் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஒரு சில இடங்களில் வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டு சேஸ் நம்பர் எல்லாமே மாற்றி அடிச்சிடுறாங்க, மாடலையை கூட மாற்றி சொல்லிடுறாங்க. அதனால் ஒரு வண்டி வாங்குறதுக்கு முன்னால் அந்த வண்டியை பற்றி தெரிஞ்சவங்க எக்ஸ்போர்ட், அதாவது Jcb மீடியேட்டர், அந்த அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க எங்களுக்கு தொழிலே அதுதான், வண்டி வாங்கி கொடுக்குறது, விற்று கொடுக்குறது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி வந்து ஒரு அதாவது உங்களுக்கு இந்த ஃபீல்டு தெரியல, ஒரு புதுசாக ஒரு வண்டி ஒன்று வாங்க வரீங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்தா அடுத்து மறுபடியும் நம்மளை நாடி வருவாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மாதிரி வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 மாடலை 10 மாடல் ஆக்கி விற்கிறது, பெயிண்ட் அடித்து விற்கிறது. அது மாடல் 7 மாடலு 2010 பண்ணி கொடுக்குறதுங்க. அதெல்லாம் வந்து ஒரு சில இடங்கள் நடக்கிறதா கேள்விப்படுறோம். அந்த மாதிரி வந்து ஒரு வண்டி வாங்கும்போது பார்த்து கவனமாக புக்கு கரெக்டாக இருக்கா, சேஸ் நம்பர் கரெக்டாக இருக்கா, பிளேட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கின திருப்தி கிடைக்கும். அப்படி இல்லாட்டி பணத்தை கட்டி ஏமாந்துட வேண்டாம். எப்பவுமே ஒரு வண்டி, அதாவது ஒவ்வொரு துறையிலையும் வந்து ஒவ்வொரு எக்ஸ்போர்ட் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாத்தியார் அப்படின்னா அவருக்கு வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க திறன் அதிகமாக இருக்கும். அவர் வந்து நல்ல ஆசிரியராக இருப்பார். ஒரு டிரைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துல எந்த ரூட்டில் எப்படி போகணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும்.
அதாவது அவங்க துறையில் வந்து அவங்க வந்து பெரிய ஆள் தாங்க. ஒரு சாதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் துறையில் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு A to Z இன்சூரன்ஸை பற்றி எல்லாமே தெரியும். அவரை போய் ஜேசிபி ஓட்டுங்க அப்படின்னா அவருக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட இதில் ஒரு நாலேஜ் கரெக்டாக வளர்த்திக்கிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இவ்வளோ எடுத்தோம்னா இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். ஒரு ஆப்ரேட்டரோ இல்லை ஜேசிபி ஓனரையை போய் இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் மேனேஜர் இடத்துல உட்கார வச்சோம்னா அவருக்கு அந்த இடத்துல நாலேஜ் வந்து 0 தாங்க. அதே ஆப்ரேட்டர் இவருக்கு வண்டியை ஓட்டுறதோ அதை பொறுத்த வரைக்கும் ஜேசிபி பொறுத்த வரைக்கும் அவருக்கு நாலேஜ் இருக்கும். பட் இன்சூரன்ஸ் துறையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நாலேஜ் இருக்கும். ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொருத்தர் எக்ஸ்போர்ட் இருப்பாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு வண்டி வாங்கும்போது வண்டியை பற்றி தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போங்க. உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜேசிபி ஆப்ரேட்டராக இருக்கலாம், ஒரு மீடியேட்டராக இருக்கலாம், இல்லை ஜேசிபி தொழில் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். அது மாதிரி தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போயிட்டா பேசிக் நாலேஜாவது இருக்குங்க. புரியுதா இல்லைங்களா? 7 மாடல்னால் இந்த இடத்துல சேஸ் நம்பர் இருக்கணும், இந்த இடத்துல பிளேட் இருக்கணும், இன்ஜின் நம்பர் இப்படி இருக்கணும், கிர்லாஸ்கர் இன்ஜின்னா 04ன்னு ஆரம்பிக்கணும். ஒரு சில அதாவது ஒவ்வொரு சில மாடல்களுக்கு ஒரு சில இது இருக்குங்க. அந்த மாதிரி இப்போ ஜேசிபிலே வந்து பார்த்திங்கன்னா 2005 மாடல் 5 மாடல்லே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டனில் கிரவுண்ட் ரேம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிக் ரேமு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாண்டு உள்ள மரம் வரும், இல்லாட்டி வெளியில் மரம் வரும். அதில் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குதுங்க. அதனால் வந்து வண்டி வாங்கும்போது அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போங்க. ஆப்ரேட்டர் புரோக்கர் அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 20,000 கொடுக்குறனால வந்து நமக்கு பெரிய நஷ்டம் ஆகாது. அந்த ஏன்னா அது அவங்களுக்கு தெரியுறதுனால பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து தெரியாதவங்களை வாங்கி நம்பி போய் ஏமாந்துட வேண்டாம். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான் அப்படிங்கிற மாதிரி. அதனால் ஒரு வண்டி வாங்கும்போது அந்த துறையில் யார் எக்ஸ்போர்ட்டோ அவங்கள நாடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காரியங்கள் சுலபமாக முடிஞ்சிடும். மோட்டாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால நம்மளால் இப்போ போகிறோம் ஒரு வண்டி செக் பண்ணுறோம், வெளியில் எவ்வளோ பார்த்து வாங்க முடியுமோ வாங்கிடுறோங்க. இன்ஜினு கீரு கிரவுண்டு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு 70% வந்து நம்ம செக் பண்ணி வாங்கிடலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் எப்போ எது நடக்குன்னு நமக்கும் தெரியாது. அதனால் நம்ம கண்ணுக்கு தெரிகிறத ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மன திருப்தி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நாமக்கல் தேவா. நன்றி, வணக்கம் நண்பர்களே.